முயல் தற்கொலை செய்ய முடிவு பண்ணுச்சான். ஆமாம், முயல் என்ன செய்யும் பாவம். ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறேன், இன்னொரு பக்கம் நாய், மறுபக்கம் புலி அப்படின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துறாங்க. சரி, நீ நம்ம வாழ தகுதியற்ற விலங்கு அப்படின்னு முடிவெடுத்துச்சான் அந்த முயல். பிறகு எப்படியெல்லாம் தற்கொலை செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்துச்சான் அந்த முயல். கடைசியா குளத்துல குதிச்சு தற்கொலை செய்வோம் அப்படின்னு நினச்சி அந்த முயல் குளத்துக்கு போனுச்சான். அப்போ முயல் வரதை பார்த்த தவளைகள் குளத்தின் கரையிலிருந்து குளத்துக்குள்ள தாவிருச்சான். அதை பார்த்த அந்த முயல் யோசிச்சு பார்த்துச்சான். அட, நம்மளையும் பார்த்து பயப்பட இந்த உலகத்துல உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த முயல் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்து தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சிச்சான். தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? வாழ்ந்துதான் பார்ப்போமே. தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.